ஹலோ ஆல், வெல்கம் டு டின்பெஸ் அஸ்பிரண்ட் சேனல். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் பேப்பர் கம்பல்சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ குவாலிஃபைங் பேப்பராக மெயின்ஸ் கூட மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கும் இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100 கொஷின்ஸ் 200 கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நம்ம சூஸ் பண்ணோம். 75 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் 25 ஆப்டிடியூட். ஸோ அந்த 200 கொஷின்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் கூட உங்கள்கிட்ட கம்யூனிட்டி டேப்பில் வந்து கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டில் எது வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் இங்கே ஜென்ரல் தமிழுக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம பார்த்துடலாம், பார்த்துட்டு அப்புறம் ஜென்ரல் தமிழுக்கு போகலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே இங்கிலீஷ் வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நல்லா இதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 100 கொஷின்ஸில் 95 அபோவ் வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இப்போலேருந்தே ஒரு நாளைக்கு லாங்குவேஜுக்குன்னு ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஒதுக்குனீங்கனாவே வந்து போதும். ஸோ ஹார்டாக வந்து ஒரு 4 மந்த்ஸ் நமக்கு இன்னும் இருக்குது. ஸோ மேலே தான் எக்ஸாம் வரப்போகுது. 4 மந்த்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அபோவ் 95 வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து எடுப்பேன். இந்த கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து டெலகிராமோட லிங்க் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் லிங்க்கில் போயிட்டு இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து அதில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வேணுங்கிறவங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமை. ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்போ புதுசாக வந்து விட்டுருக்காங்க. ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. 2018ஓட முடிஞ்ச அதே சிலபஸை எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா வந்து கிராமர். இதில் வந்து நீங்கள் வந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கொஷின் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதை வந்து நம்ம கடைசியாக பார்த்துருவோம். இது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நம்ம வந்து இதை கடைசியாக பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தூக்கம் வந்துடும் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர் பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெயிட்டேஜும் இதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லிட்ரேச்சர் பார்ட்டில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்க போகுது. ஸோ இதில் என்ன நமக்கு ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த போயம்லேருந்து என்னென்ன கேட்போம் அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில்டாகவே சொல்லிடுவாங்க. இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம் ஆஃப் லைஃப்லேருந்து ஷில்பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து தான் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரப்போகுது. ஸோ இதில் தான் நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் சும்மா வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்றேன். ஏன்னா என்னென்ன இருக்குது, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்துடலாம். டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம லேட்டர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போயம் கொடுத்து அதில் வந்து ஒரு வேர்டுக்கான மீனிங் கேட்பாங்க. ஸோ ஒரு மான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டை எடுத்துகிட்டு அதோட மீனிங் என்ன, இப்போது ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணாங்கன்னா யாரை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரியான அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் வந்து வரும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ். ஸோ வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போயம்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் வந்து ஒரு போயம் வந்து ஒரு லைன் எடுத்து கொடுத்து அது எந்த போயம்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய போயம்ஸ் இதுக்கு மேலே அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் மாதிரி நிறைய போயம்லாம் இல்லாமல் ஒரு 5-6 போயம் மட்டும்தான் இருக்குது. இதில் படிச்சிங்கனாவே நீங்கள் வந்து அதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட பயோகிராஃபிலாம் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் நிறையா போயட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றியும் நம்ம வந்து இதில் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வருது. பார்ட் சியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி பார்ட் இது. இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் தி போயம்ஸ் வித் த போயட்ஸ். நீங்கள் ஒவ்வொரு போயமும் அதை எழுதின போயட்ஸ் இந்த ரெண்டையுமே இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து போயட்டை கொடுத்து என்ன போயம்னு கேட்பாங்க, இவங்க எழுதின போயம் என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா போயம் கொடுத்து இது எழுதின போயட் யாருன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது அந்த போயட் வந்து எந்த நேஷ்னாலிட்டி அவர் ஒரு போயட்டோட நேஷ்னாலிட்டி கேட்பாங்க. இந்தியனா, பிரிட்டனா, இல்லை யூஎஸ் அவங்க, இல்லை இரானியனா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஷார்ட் ஸ்டோரியோட ஆத்தர், ஆட்டோபயோகிராஃபி, யாரோட பயோகிராஃபி, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். விச் நேஷ்னாலிட்டி த போயட் பிலாங்ஸ் டு. ஸோ அதுக்கு வந்து
இந்த குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த போயட்ஸ் எல்லாம் அவங்களோட நேஷனாலிட்டிய வந்து நாம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். எல்லாம் ஆன்சர் பண்ணிறலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ அதனால தான் சொன்னேன், ஈஸியா நீங்க வந்து இப்பலருந்தே டெய்லி 2 ஹார்ஸ் உட்கார்ந்தீங்கனாவே போதும். நீங்க வந்து அபோவ் 95+ வந்து ஈஸியா போட்டுறலாம். ஜெனரல் ஸ்டடீஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். அவ்வளோ போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஜெனரல் ஸ்டடீஸ்ல. ஆனா லாங்குவேஜ் பார்ட்ட வச்சது எல்லாத்துக்கும் நல்ல விஷயம். ஏன்னா ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிறலாம். ஸோ இது வந்து நெறைய நிமோனிக் வச்சுக்கலாம். இத வந்து நீங்க ஒவ்வொன்னுக்கும் மக்கப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அத நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து நாம பார்க்க போறோம். ஸோ இதே தான் வந்து இருக்க போகுது. இதெல்லாம் வந்து நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துரலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஒரு இன்ட்ரோ குடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலா சொல்லணும். இல்லன்னா வந்து நம்ம இனிமேல் வந்து டெய்லியும் எடுத்தோனே கிளாஸுக்கு போயிரலாம். மொத்தமா ஒரு கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தே வந்துரும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் வந்து இத கம்ப்ளீட் பண்ணிறலாம். அப்பதான் வந்து ரிவிஷன் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ பொறுத்தவரைக்கும் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தான் நமக்கு குடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம 11த் அண்ட் 12த் வந்து கண்டிப்பா பார்ப்போம். ஸோ அதையும் சேர்த்து இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இங்கிலீஷ்ல எழுதுற ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மைய எக்ஸ்பிரஸ் பண்றது தான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இப்போ ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸ்ல சொல்லும்போதே வந்து ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம் கலந்த அந்த மாரியான ஒரு சென்டென்ஸா தான் இருக்கும். அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து நம்ம நெறைய இருக்கும். ஆனா வந்து எது தேவையோ அத மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இதுல வந்து எக்ஸ்ட்ராவும் குடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து வேணாம். நமக்கு என்ன சிலபஸ்ல இருக்கோ அத மட்டும் பார்த்தாவே நமக்கு போதுமானது தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதான் ஃபர்ஸ்ட் குடுத்துருப்பாங்க. த ரெப்படிஷன் ஆஃப் தி சேம் கான்சனன்ட் சவுண்ட் இன் செவரல் வேர்ட்ஸ் இன் த சேம் லைன். அதாவது ஒரே லைன்ல வர கான்சனன்ட்ஸ்னா என்னன்னா, வவ்வல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏஇ, ஐஓயு. இந்த ஐஐஓயு வவ்வல்ஸ் இல்லாத மத்த எல்லாமே வந்து நம்ம கான்சனன்ட் சொல்லுவோம். அதுலயும் ஒரே லைன்ல வர கான்சனன்ட் சவுண்ட். ஸோ கான்சனன்ட் லெட்டர் கிடையாது. கான்சனன்ட் சவுண்ட். அந்த கான்சனன்ட் சவுண்ட்ல வரத தான் வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கீழ இன் த வேர்ல்ட்ஸ் பிராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில். ஸோ பிராட் அண்ட் பேட்டில். ஸோ 2மே பிங்கிற சவுண்ட்ல கான்சனன்ட் சவுண்ட்ல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ தெளிவா சொல்லிடுறேன். கான்சனன்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வவ்வல்ஸ் அல்லாத லெட்டர்ஸ்லாம் கான்சனன்ட் சொல்லுவோம். வவ்வல்ஸ்னா ஏஇ, ஐஓயு. ஸோ அது அல்லாத மத்த எல்லா லெட்டர்ஸுமே கான்சனன்ட் தான். அந்த கான்சனன்ட் சவுண்ட்ல வரத தான் வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்பவும் சொல்றேன். இந்த பிபிடி வந்து நான் உங்களுக்கு டெலகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். லிங்க் வந்து நான் கீழ குடுத்துருப்பேன். அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா, கிளாஸ் முடிஞ்சோனே அப்லோட் பண்ணோனே நான் டெலகிராம்ல உங்களுக்கு குடுத்துருவேன். நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட்ஸ் பிராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில். ஸோ பிராட் அண்ட் பேட்டில் 2மே கான்சனன்ட் சவுண்டோட ரிப்பீட் ஆகுறனால இதுக்கு பேரு அலிட்ரேஷன். ஓகே. ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அல்யூஷன். எ ரெஃபரன்ஸ் டு எ பெர்சன், பிளேஸ் ஆர் ஈவென்ட் தட் ஹேப்பன் மே பி ரியல் ஆர் ஃபிக்ஷன். அதாவது ஒரு பெர்சன் கூட நம்ம கம்பேர் பண்றக்கு ஒரு நபரையோ, ஒரு இடத்தையோ, ஒரு நிகழ்வையோ கம்பேர் பண்ணுவோம். அந்த இது வந்து ஒரு ஃபிக்ஷனா இருக்கலாம். ஒரு கற்பனையா இருக்கலாம். இல்ல உண்மையாவே நடந்த விஷயமா இருக்கலாம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் அ ரியல் ரோமியோ வித் லேடீஸ். ஸோ வந்து இங்க கம்பேர் பண்ணியிருக்கிறது ஒரு நபர். அதாவது ஹி இஸ் அ அப்படின்னா ஒரு நபர் கூட ரோமியோங்கிற பெர்சன வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரோமியோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட் கதையில வர ஒரு கேரக்டர். ஸோ அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஸோ அத வந்து ஒரு நபர் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுங்கிட்டயே பேசிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு ரோமியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாரி ரோமியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அவன் கூட கம்பேர் பண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா? அது வந்து ஒரு ஃபிக்ஷனல். ஒரு கதையிலேருந்து எடுத்த ஒரு கதாபாத்திரம். அத வந்து நீங்க கம்பேர் பண்ணி சொல்றீங்க. ஸோ அந்த ரோமியோங்கிற வார்த்தை தான் வந்து இதுல வந்து அல்யூஷன். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலி. கம்பேரிங் 2 டிசிமிலர் திங்ஸ் தட் ஹேவ் சர்டைன் குவாலிட்டீஸ் இன் காமன். அதாவது சம்மந்தமே இல்லாத 2 விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். இது ஈஸியா சொல்லணும்னா,
ஒரு சென்டென்ஸில் ஆஸ் லைக் இந்த 2 வார்த்தை வந்துச்சுன்னா அது சிமிலி. ஓகே, ஸோ ஆஸ் லைக்குன்னு வந்தாச்சாவே சிமிலி. இருக்கிறதுலே ஈஸியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயே விஷயம் இதுதான். சிமிலிக்கு ஆஸ் லைக்னு வந்துச்சாவே நம்ம சிமிலின்னு போட்டுடலாம். எ கம்பேரிசன் ஆஃப் 2 திங்ஸ் ஆஃப் தி சேம் கைண்ட் இஸ் நாட் அ சிமிலி. அதாவது ஆப்போசிட் மீனிங்ஸை ஆப்போசிட் மீனிங்ஸ் கொண்ட 2 வேர்டை கம்பேர் பண்ணுறது மட்டும்தான் சிமிலி. ஒரே மீனிங் சொல்கிற 2 வேர்டை கம்பேர் பண்ணுறது சிமிலி கிடையாது. அதை விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஆஸ் லைக் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் சிமிலின்னு போட்டுடலாம். ஹீ இஸ் ஆஸ் டால் அஸ் ஈஃபில் டவர். அவன் ஹைட்டை பார்த்து நம்ம உங்கள் ஃப்ரெண்டே எடுத்து பார்த்து நீங்களே சொல்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீ ஈஃபில் டவர் மாதிரி ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது தான் அது ஒரு நான் லிவிங் திங். அது கூட உங்கள் ஃப்ரெண்டை கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ அது சிமிலி. அதுவே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது? ஓகே, ஹீ ஃபாட் லைக் அ லைன் இன் த பேட்டில். அதாவது ஒரு நபரை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அனிமலை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது சிமிலி. ஸோ ஆஸ் லைக் சிமிலி போட்டுருங்க. ஆனால் ரெண்டுமே சேம் மீனிங் வரக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி ஆஸ் லைக் வந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு சிமிலின்னு போட்டுடலாம். ஓகே, அடுத்தது மெட்டாஃபர். அண்ட் இம்ப்ளைடு சிமிலி டஸ் நாட் யூஸ் லைக் ஆர் ஆஸ் பட் டேக்ஸ் தட் ஃபார் கிராண்டட் அண்ட் ப்ரொசீட்ஸ் ஆஸ் இஃப் 2 திங்ஸ் வேர் ஒன். அதாவது இதுவும் சிமிலி மாதிரியே தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அங்கே ஆஸ் லைக் நம்ம யூஸ் பண்ணுவோம், இங்கே ஆஸ் லைக் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுவோம். த கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் தி டெசர்ட். அதாவது ஷிப்பையும் கேமலையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஆனால் இங்கே ஆஸ் லைக் வரல. ஆஸ் லைக் வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அதை சிமிலின்னு போட்டிருப்போம். ஆஸ் லைக் வராமல் 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறோம். அப்போது இது மெட்டாஃபர். ஹீ வாஸ் அ லைன் இன் த பேட்டில். ஸோ ஒருத்தனை லைன் கூட கம்பேர் பண்ணுறோம். இதே மாதிரி முன்னாடி இதுவும் நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம். ஹீ ஃபாட் லைக் அ லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் வந்துச்சு, அதனாலே நம்ம இங்கே சிமிலின்னு போட்டோம். ஆனால் இங்கே ஹி வாஸ் அ லைன் இன் த பேட்டில். லைக் வரல, லைக்கும் வரல, ஆஸும் வரல, அதனால மெட்டாஃபர். ஸோ லைக் ஆஸ் வந்துச்சுன்னா சிமிலி, லைக் ஆஸ் வரலனா மெட்டாஃபர். எவ்ரி சிமிலி கேன் பி கம்ப்ரஸ்ட் இன்டு எ மெட்டாஃபர். ஸோ இது ஒன்றும் இல்லை. அதாவது எந்த ஒரு சிமிலி ஒரு சென்டென்ஸ் இருந்தாலும் அதை ஆஸ் லைக் எடுத்துகிட்டு மெட்டாஃபராக மாற்ற முடியும். எந்த ஒரு மெட்டாஃபரையும் ஆஸ் லைக் போட்டு அதை சிமிலியாக மாற்ற முடியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியலனா கூட அது 2 டைம் நான் சொல்கிறத ஒரு ரிப்பீட்டடாக கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷன். மனித பண்புகளை மனிதர் அல்லாதவைகளுக்கு ஏற்றுச் சொல்லுதல். அதாவது எப்படி சொல்கிறது? எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் லைஃப்லெஸ் ஆப்ஜெக்ட். அதாவது உயிரற்ற ஒரு பொருளுக்கு மனித பண்புகளை வைத்து கூறுதல். இதை தெளிவாக இப்படி தான் சொல்லணும். ஸோ எப்படின்னா யூ ஆர் தி மவுத் அண்ட் லிப்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி. அதாவது இது எப்படி சொல்லணும்னா த ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் ஆஃப் டைம். ஸோ இது அதாவது உயிரற்ற ஒரு பொருளுக்கு நம்மளோட குணாதிசயங்களை வச்சு சொல்கிறது. இதை தான் பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கரெக்டான எனக்கு வேர்டு கிடைக்கல. ஸோ எப்படி சொல்கிறாங்க? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா த ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க டைமுக்கு நம்ம ஃபிங்கர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. உயிர் அல்லாத பொருளுக்கு உயிர் இருக்க நம்மளோட பண்புகளை வச்சு சொல்கிறது தான் பெர்சானிஃபிகேஷன். ஓகே, ஆனமெட்டோபியா. த யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் இமிட்டேட் த சவுண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் தே ரெஃபர் டு. ஸோ இது ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயந்தான். சவுண்ட்ஸை குறிக்கிறது. அதாவது டிக்டாக், இப்போது அந்த கிளாக் இது பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வருதில்ல. ஸோ அது ஆனமெட்டோபியா. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டிங் டாங், த டோர்பெல் இஸ் ரிங்கிங். ஸோ அந்த டோர்பெல் எப்படி ரிங் ஆகுது? டிங் டாங்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டை குறிக்குது. இந்த சவுண்டை குறித்தாவே, ஒரு சவுண்டை குறிக்கிற வேர்ட்ஸ் வந்தாவே அது ஆனமெட்டோபியா. ஸோ சவுண்டுனாவே ஆனமெட்டோபியா. டிங் டாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்டை குறிக்கிற வார்த்தைகள் வந்தால் அது ஆனமெட்டோபியா. ஓகே, அடுத்தது அப்பாஸ்ட்ரஃபி. பிரேக்கிங் ஆஃப் த லைன் டு அட்ரஸ் சம் ஆப்சன்ட் பர்சன் ஆர் திங், சம் அப்ட்ராக்ட் குவாலிட்டி அண்ட். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப உயர்த்தி சொல்கிறதுக்கு. அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பெர்சானிஃபிகேஷன். ஸோ இதுவும் உருவகப்படுத்தல் தான். ஸோ இங்கே பெர்சானிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணுவோம், அவ்வளோதான்.
ஸோ இந்த கம்பேர் பண்ணுவோம். அதுதான் பெர்சானிஃபிகேஷன். ஆனால் அந்த கம்பேர் பண்ணுறதையே நம்ம கொஞ்சம் ரொம்ப ஓவராக உயர்த்தி சொல்கிறது தான் வந்து அப்பாஸ்ட்ரஃபி. லைக் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு படத்தில் வந்து விஜய் வந்து ஒரு ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் தாவார். அது பக்கத்து பக்கத்தில் இருக்கும். ஆனால் அதே படத்தில் ஒரு பில்டிங்லேருந்து ஒரு பிரிட்ஜுக்கு வந்து ஜம்ப் பண்ணுவார். 1/2 கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸு. ஸோ ரொம்ப ஓவராக நம்ம உயர்த்தி அதை சொல்கிறது. அதை தான் வந்து அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஆனஃபோரா. ஸோ ஆனஃபோரா ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த லைனில் வர ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ ஒரே சென்டென்ஸில் கிடையாது, அடுத்தடுத்து வருது. ஒரே சென்டென்ஸில் ரிப்பீட் ஆச்சுன்னா ரெப்படிஷன் சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்படி கிடையாது. ஆனஃபோரானா அடுத்தடுத்த லைனில் வர ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ நீட் அ ட்ரிங்க், ஐ நீடட் அ லாட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ், ஐ நீடட் அ வெக்கேஷன் அண்ட் ஐ நீடட் அ ஹோம் இன் த கண்ட்ரி. ஸோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு லைனில் வர ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால இதுக்கு பேர் ஆனஃபோரா. ஓகே. ஹைப்பர்போல். எ ஸ்டேட்மெண்ட் இஸ் மேட் எம்ஃபட்டிக் பை ஓவர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் அதே தான். வி ரேன் ஆஸ் இஃப் டு மீட் த மூன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்க்ளமேஷன் மார்க்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பெர்சானிஃபிகேஷனில் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து நிறையா வந்து அதை உயர்த்தி சொல்கிறதுக்காக நிறையா நம்ம சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க், அந்த கோட்ஸ் அது மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணால் தான் அப்பாஸ்ட்ரஃபி. அதே ஹைப்பர்போல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ரேன் ஆஸ் இஃப் டு மீட் த மூன். நாங்கள் ஓடுனோம் நிலாவை பார்க்க, சந்திக்க அப்படிங்கிறனா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா ஹைப்பர்போல்னு அர்த்தம். ஸோ ரொம்பவே வந்து ஓவர் ஸ்டேட்மெண்ட். ஒய் மேன் இஃப் த டிரைவர் வேர் ட்ரை ஐ எம் ஏபிள் டு ஃபில் தி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைப்பர்போலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸில் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொன்னேன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிப்சிஸ். எலிப்சிஸ் இஸ் த ஒமிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் வேர்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு விஷயத்த ஒரு சென்டென்ஸில் சொல்ல வருவாங்க, ஆனால் அது பாதியிலே கட் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து எலிப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஐ தாட் ஹி வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் இந்த டாட் வச்சுட்டாங்க. ஸோ இந்த டாட்ஸ் வந்தாவே அது எலிப்சிஸ் தான். ஒரு சென்டென்ஸை பாதியை கட் பண்ணியிருந்தாங்கன்னா அது எலிப்சிஸ்ன்னு போட்டலாம். இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெப்படிஷன். ஸோ ரெப்படிஷனுக்குலாம் நிறைய எதுவும் கண்டிஷன் கிடையாது. ஒரே லைனில் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா அது ரெப்படிஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கான்சனன்ட் ரிப்பீட் ஆகிறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி அது வந்து அலிட்ரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெப்படிஷன்னா ஏதோ ஒரு வேர்டு வந்து ரிப்பீட் ஆகும். டிசாஸ்டர் ஃபார் ஒன் இஸ் அ டிசாஸ்டர் ஃபார் எவ்ரிபடி. ஸோ இந்த டிசாஸ்டருங்கிற வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ சேம் வேர்ட்ஸ் கிடையாது, சேம் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகும். அலிட்ரேஷனில் சேம் சவுண்ட் கொண்ட கான்சனன்ட் ரிப்பீட் ஆகும். அது டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம், ஆனால் சவுண்டு வந்து சேமாக இருக்கணும். அது அலிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். ரெப்படிஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டே ரிப்பீட் ஆகணும். இங்கே டிசாஸ்டர்னு ரிப்பீட் ஆகுது இல்லையா, அதனால இது பேர் ரெப்படிஷன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டிதெசிஸ். ஸோ இது வந்து சிலபஸில் கிடையாது, நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நாட் தட் ஐ லவ்டு சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ்ட் ரோம் மோர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிதெசிஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லைன்ஸில் ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து வரும். இப்போ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு இருக்குது. ப்ரப்போசஸ் டிஸ்போசஸ் ரெண்டுமே ஆப்போசிட் மீனிங் கொண்ட வேர்ட்ஸ் ஒரே சென்டென்ஸில் வந்திருக்கு. இது வந்து ஆன்டிதெசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் சீசர், நாட் தட் ஐ லவ்ட் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ்ட் ரோம் மோர். ஸோ லெஸ் மோர் ரெண்டுமே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த லெஸ் அண்ட் மோர் ரெண்டுமே வந்து ஒரே சென்டென்ஸில் ஆப்போசிட் மீனிங் கொண்ட வேர்ட்ஸ் வந்து வந்திருக்கனால இது வந்து ஆன்டிதெசிஸ். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிமோரானும் ஆன்டிதெசிஸும் கிட்டத்தட்ட சேம் தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனித்தனியாக வரும். ப்ரப்போசஸ் டிஸ்போசஸ் அந்த மாதிரி தனித்தனியாக மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வரும். அதுவே ஆக்சிமோரானில் கன்ஜெக்ஷன் கூட வரும். ஸோ கன்ஜெக்ஷன்னா ஒரு 2 வார்த்தைகளை இணைக்கிறது தான் வந்து கன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைண்ட் அண்ட் க்ரூயல்ட்டி 2 ஆப்போசிட் மீனிங் கொண்ட வேர்ட்ஸ் ஒரே இடத்துல வரும். கைண்ட் க்ரூயல்ட்டி ஒட்டுக்கா வரும், தனித்தனியாக வராது. இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் இங்கே இருக்கும், அடுத்த சென்டென்ஸ் கூட அதே சென்டென்ஸில் கடைசியில் இருக்கும். ஸோ சேர்ந்து வந்து வராது. சேர்ந்து வந்தால் ஆக்சிமோரான், சேராமல் வந்தால் ஆன்டிதெசிஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே.
ஸோ இன்னி வந்து எதுவும் கிடையாது. அயனிங். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. இப்போ அயனி வந்து பார்த்துக்கலாம். Mode of speech in which the real meaning is exactly the opposite of that which is literally conveyed. ஸோ இது எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு சென்டென்ஸை சொல்லுவோம். ஆனால் அதுக்கான மீனிங் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம சொல்கிற தொனியிலே அது வந்து தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ப்ரூட்டஸ் இஸ் அ ஹானரபிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி வந்து சொல்லுவான். ப்ரூட்டஸ் இஸ் அ ஹானரபிள் மேன் சொல்லும்போதே எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஸ்பீச் ஃபுல்லும் பார்த்தவங்களுக்கு கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ப்ரூட்டஸ் தான் வந்து சீசரை கொன்றிருப்பான். ஸோ அங்கே வந்து ப்ரூட்டஸ் இஸ் அ ஹானரபிள் மேன் சொல்லும்போதே அவன் வந்து ஒரு க்ரூயலான பர்சன், அவன் ஹானரபிள் மேன் கிடையாது அப்படிங்கிற மீனிங் வந்து கன்வே ஆகும். அந்த மாதிரி அயனிக்லா, அதாவது புகழ்வது போல இழிதல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ வந்து அந்த கண்ணகி இதுக்கெலாம் சொல்லுவோம் நம்ம, அந்த இதில் வரும். புகழ்வது போல இழிதல் தான் வந்து அயனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரகேஷன். இது வந்து ஒன்றும் இல்லை, கொஷின் கேட்குறது. ஹூ இஸ் ஹியர் ஸோ வெல் தட் வில் நாட் லவ் ஹிஸ் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறது. கொஷின் மார்க் வந்து கொஷின் கேட்குற மாதிரி இருந்தாவே இன்ட்ரகேஷன். இன்ட்ரகேஷனா என்ன? நம்ம யாரையாச்சும் ஒருத்தர் கொஷின் கேட்குறது தான் வந்து இன்ட்ரகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள தடுத்து வச்சு ஒரு கொஷின் கேட்குறது இன்ட்ரகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இதில் யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ்க்ளமேஷன் வந்ததுக்கு மார்க்குங்கிறது வந்து எக்ஸ்க்ளமேஷனுங்கிறது ஒரு ஆச்சரியப்படுதலான ஒரு சென்டென்ஸை சொல்கிறது. வாட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இஸ் மேன். ஸோ இதோட வந்து வாட் அ பியூட்டி, என்ன ஒரு அழகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆச்சரியப்பட்டு. ஸோ வாட் அ பியூட்டி, அது வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரும். இந்த மாதிரி நம்ம ஆச்சரியப்பட்டு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்க்ளமேஷன் தான். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரதெல்லாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்க போயம்ஸை வச்சே வந்து நம்ம அப்கமிங் கிளாஸஸில் வந்து நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் ரொம்ப எடுத்துக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ஓகேவான்னு சொல்லுங்கள். உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். உங்கள் சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஸோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறது சரியில்லை, இல்லை என்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறையா வேணும் அப்படிங்கிறதவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட்டுறேன். ஒரு நாளைக்கு 2 கிளாஸஸ் அப்படி போட்டால் தான் வந்து ஒரு 1 மந்த்க்குள்ளேயாச்சும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் கொடுங்க. எப்படி போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு 1 போதுமா, இல்லை 2 வச்சுக்கலாமா, இல்லை 3 கூட வச்சுக்கலானாலும் ஓகே. ஸோ நோ ப்ராப்ளம். உங்களோட சஜஷனை பொறுத்து தான் வந்து எல்லாமே முடிவு பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.